ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர் எங்களுக்கு தலை ஆடி. ஸோ அப்பா அம்மா ஊர்லேருந்து அழைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க கூடயே நாங்களும் கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு டெம்பிள் சிட்டி தான் போயிருந்தோம். அங்கே உள்ள அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு அணில் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது. அது பார்க்குறதுக்கு மைண்டு ஒரே ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ அந்த வியூ இருக்கிற மாதிரி ஒரு சீட்டில் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மீல்ஸ் எல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு யூஸ்வலாக டெம்பிள் சிட்டியில் இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பொருள் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த பேக்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி டெம்பிள் சிட்டிக்கு போனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த கிராஃப்ட்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வருவேன். ஸோ இன்றைக்கி ஊருக்கு போகிறனால எதுவும் வாங்க முடியல. பட் அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. மார்னிங்கே அம்மா இட்லியும் மட்டன் குழம்பும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங்கே சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு நல்லாம்பட்டி சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே தட்டி அதில் போட்டுருணும். போட்டுட்டு இது மாதிரி 4 காஞ்ச மிளகாயை 2 கட் பண்ணி அதில் போட்டுருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 2 தக்காளி போட்டால் போதும். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் கறி மசால் தூள் போடணும். இது ரெண்டுமே வீட்டில் அரைச்சது தான் பொடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சோண்டு பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் மெயினு. ஸோ அப்படியே சைட் பை சைடு மட்டன் பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலான்னு கொஞ்சம் பட்ரு போட்டுட்டு ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். யூஸ்வலாக நாங்கள் நெய் ஆட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பட்டரையே அப்படியே உருக்கிக்குவோம். இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஷ்ஷு. ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். ஸோ இது பிரியாணி பவுட்ரு. இதுவும் வீட்டில் அரைச்சது தான். ஸோ அதை கொஞ்சோண்டு ஆட் பண்ணாலே போதும். நல்ல அரோமா, ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் தயிர் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணியை அதில் போட்டாச்சு. நல்லா கொதித்த உடனே அதில் அரிசியும் போட்டுட்டேன். ஸோ சைட் பை சைடு நல்லாம்பட்டி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு.
பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்புறனால அவருக்கு ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அப்பா சீம்பால் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. சரி அவர் ஊருக்கு போகிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலான்ட்டு அதில் கொஞ்சமாக வந்து பால் போட்டுட்டு, ஏலக்காய் போட்டு, கொஞ்சோண்டு ஜீனி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். எனக்கு வந்து சீம்பால் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சாச்சு. ஸோ செஞ்சு அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.